Are everyone ready for the test? Okay. நீங்களாம் கேட்டதுனால மார்னிங் 10 o'clock ஸ்கெடியூல் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்னன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து இப்போ பல ஸ்டூடெண்ட்ஸ் பல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுனால ஐ வாண்ட் ஒன் ரெக்வெஸ்ட். நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இந்த டெஸ்ட் நம்ம எப்படி பண்ண போறோம்ன்ற பேட்டர்னை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இங்க கொஸ்டின்ஸ் விசிபிள் ஆயிடும். எவ்ரி கொஸ்டின் I'll be giving a minute time. 1 minute டைம் இருக்கும். ஓகே, இங்கே 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த பிபிடில. அதுக்கு அடுத்த 25 மினிட்ஸ் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டெய்லி உங்களுக்கு ஷார்ட் டெஸ்ட் நடக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த ஷார்ட் டெஸ்ட். ஓகே ஃபைன். இது நம்பர் 1. நம்பர் 2, இது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் பிராக்டிஸ்ல வச்சுக்கணும். நம்ம அகாடமியோட ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு ரிசீவ் ஆக கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நமக்கு இப்பதான் ஸ்டார்ட் அப் ஆன பிளான். ஸோ எவ்ரி திங் குட் டிலே. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட், இப்போ புது ஓஎம்ஆர் ஷீட் ஒரு பேட்டர்ன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 20 ஷீட்ஸ் மட்டும் ஓகே ஒன்னு டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெய்லி நம்ம வந்து எவ்வளவு நம்ம கரெக்டா போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற பேட்டர்னையும் அதுல நம்ம எங்கெங்க தப்பு பண்ணுவோன்றத கரெக்ட் பண்றதுக்கான பேட்டர்ன். ஸோ நம்ம சும்மா ரஃபா நம்ம பண்ணாம டெய்லி பண்றதே ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்ரஸ்ல இருக்கீங்க. உங்களுக்கு இங்க இருந்து அனுப்பி அந்த ஓஎம்ஆர் ஷீட்லாம் அங்க வந்து டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் ஹார்ட்லி இட் இஸ் கோயிங் டு டேக் ஒன்லி 10 rupees காஸ்ட். அதை நீங்களே அங்க ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணி 20 பேஜஸ் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இஸ் தட் ஃபைன்? ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து நீங்க அதை செஞ்சிருவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேயா? டன். ரெண்டாவது, நம்மளோட யூடியூப்ல வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபைன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெக்கார்டிங் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆக்சுவலி ஆக்சஸிங் கிடையாது. கிளாஸ் எல்லாம் மஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெக்கார்டிங்க்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ரெடி ஆகிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் நாங்க ஆக்சஸ் கொடுத்து வச்சிருந்தோம். ஒன்ஸ் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் நாங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சோன்னு இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதவங்க இந்த கூகுள் ஃபார்ம்ல ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு நாங்க 1 day வரைக்கும் ஆக்சஸ் கொடுப்போம். சப்போஸ் நீங்க வந்து ஏன்னா வந்து திரும்ப திரும்ப நீங்க கிளாஸையே பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன பயன் நினைக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்றோம், 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, அதுக்கடுத்து அந்த 1 hour உட்காந்து படிக்கணும். திரும்ப ஒரு 1 hour உட்காந்து பாக்குறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு யூஸும் கிடையாது. புரிஞ்சுதா? நீங்க அப்படி திரும்ப என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம்னா திரும்ப நாங்க குரூப் 2 ஆரம்பிக்கும் போதும் ஐ வில் பி அலோவிங் யூ டு அட்டெண்ட் த கிளாஸ். புரிஞ்சுதுங்களா? அப்ப திரும்ப நீங்க லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போலாம். ரெக்கார்டிங் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் நான் அலோவ் பண்ணதுக்கான காரணமே நிறைய ஒர்க்கிங் பீப்புள் இருக்கீங்க, ஹோம் மேக்கர்ஸ் இருப்பீங்க. நம்ம வந்து ஃபுல் டைட் பிளான்ன்றதால தான் ரெக்கார்டிங் அலோவ் பண்ணேன். இல்லைன்னா 9 o'clock கிளாஸ்னா 9 o'clock எல்லாம் வந்துதான் ஆகணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா இமீடியட்டா மேம் எனக்கு ரெக்கார்டிங் ஓப்பன் ஆகல, அதுவும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்டே ஓப்பன் ஆகலன்னு எனக்கு மெசேஜ். நீங்க தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டீங்கல்ல, அட்டென்ட் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப கவனிக்கலையா கிளாஸ? அதனால இனி உங்க எல்லாருக்குமே இப்ப நான் ஆக்சஸ் உங்க எல்லாருக்கும் கொடுத்துடுறேன். ஏன்னா நம்ம கூகுள் ஃபார்ம் நாளைக்கு மண்டேல இருந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அப்ப மண்டேல இருந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோன்னு we will be sharing. And moreover, இதுக்கப்புறம் மண்டேல இருந்து 9 AM முன்னாடியும் 4 PM அப்புறம் தான் நான் கிளாஸே ஸ்கெடியூல் பண்ண சொல்லியிருக்கேன் எல்லா ஃபேக்கல்டிஸ்க்குமே. உங்களுக்கு அடிஷ்னலாவே சில ஃபேக்கல்டிஸை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு நான் வந்து ஆப்டிடியூட் பத்தி எல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா 5 கிளாஸ் நான் ஆப்டிடியூடுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அடிஷ்னல் சப்போர்ட்டா, வித்தவுட் எனி பேமெண்ட் ஃபார் திஸ். இதுக்கு பேமெண்ட்டும் நான் வந்து சார்ஜ் பண்ண போது கிடையாது. அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் வீக்லி ஒரு ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்கும். அந்த வீக் ஃபுல்லா அந்த டாபிக்கை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ தட் நம்ம அந்த 25 கொஸ்டின்ஸ் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுதா? ஐ கிளியர்? அதனால தயவு செஞ்சு உட்கார்ந்து மேம் 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 இது ஓப்பன் ஆகலன்னு கதறாதீங்க. இப்போ புதுசா ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தனியா மேம் நான் இந்த டேட் ஜாயின் ஆனேன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் இன்னொன்னு, தயவு செஞ்சு மெயில் ஐடியை கரெக்டா கொடுங்க.
ஓகே, நீங்க தப்பா கொடுத்துட்டு வேற மேம் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லும் போது எத்தனை மெயில் ஐடியை நாங்க செக் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. திரும்ப எல்லாத்தையும் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் ஃபார்ம்ல கொடுத்த மெயில் ஐடி தப்பா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு வாட்டி கொடுத்துருங்க. சரியா? ஃபைன். ஐ திங்க் உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிடுச்சா? டன் இல்லையா? ஐ எம் மூவிங் ஆன் வித் தி டெஸ்ட். ஸோ மேக் ஷோர் இப்போ புது ஓஎம்ஆர் ஷீட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அதை டவுன்லோட் பண்ணி ஒரு 20 பேஜஸ் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம ஓஎம்ஆர்ல டெஸ்ட் 1 என்ன டாபிக் அதை போட்டு நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆன்சரோட இருக்கக்கூடிய பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுறேன் கிளாஸ் முடிஞ்சோட. ஓகே, அது உங்க ரெஃபரன்ஸ்க்கு. இப்ப இங்க பாருங்க, இந்த சிலபஸ் என்ன? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், சமச்சீர்ல 8th எக்கனாமிக்ஸ், சமச்சீர்ல 10th தமிழ்நாடு ஜியாகிரபி, HDI மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்த 4 சிலபஸ்க்கான டெஸ்ட். எவ்ரி ஒன் ரெடி? ஸோ ஐ எம் மூவிங் ஆன். த டைம் இஸ் 10:10. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ கேன் ஸ்டார்ட். இதுல கீழே இருக்கும் எவை தவறானவை கேட்டிருக்கு. ஆக்சுவலி நான் படிச்சு காமிக்க கூடாது, ஏன்னா எக்ஸாம் ஹால்ல நான் வந்து படிச்சு காமிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் போடுங்க. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நமக்கு பூல் ரெடி ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க பூல்லயே ஆன்சர் போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்னொன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. we are working on it. ஆன்சர் குரூப்ல போடக்கூடாது, நீங்க ஒரு நோட்ல உட்காந்து எழுதுங்க. இப்ப ஓஎம்ஆர் ஷீட் இல்லாதால நோட்ல எழுதுங்க. பி ஜென்யூன் அண்ட் ஹானஸ்ட் டு யுவர் செல்ஃப். நீங்க எனக்காக படிக்கல, உங்களுக்காக மட்டும் படிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்க நோட்ல எழுதிட்டு வாங்க. ஃபைனலா எனக்கு யாருக்கு எவ்வளவு ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னு சொன்னா போதும். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 minute முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்விக்கு போகலாமா? இரண்டாவது கேள்வி. நான் இங்க டைமர் செட் பண்ணிருக்கேன் உங்களோட எல்லா கொஸ்டினுக்கும். Moving to next question. இங்க தப்பானாலும் பரவாயில்ல, தெரிஞ்ச அளவுக்கு போடுங்க. அடுத்த கேள்விக்கு போகிறேன்.
Moving on to the next question. Moving on to the next question. And one more instruction, பிளேலிஸ்ட்ல ஒரே வீடியோ 2 அல்லது 3 இருக்கலாம். நீங்க உங்களுக்கு வந்து சிலது பிரைவேட்னு காமிக்கும், உங்களுக்கு ஆக்சஸ் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கும். காரணம் என்னன்னா ஒரு வீடியோக்கு 30 நம்பர்ஸ் தான் அலௌடு. ஓகேங்களா? அதனால சோ உடனே வந்து ஐயோ அந்த வீடியோலாம் நமக்கு கொடுக்கல போல மேம்னு நினைக்காதீங்க. ஓகே, இந்த ரீசனுக்காக தான் நாங்க வந்து மேக்சிமம் வி யூஸ் டு கட் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் வரணும். இப்ப வந்து டைம் தான் உங்களுக்கு பிரச்சனைன்றதால தான் பிஃபோர் 9 ஆஃப்டர் 4 so that everyone can attend. இதுல யாராவது அட்டென்ட் பண்ண முடியாத ஆட்கள் இருக்கீங்களா? மேம் 9 o'clock முன்னாடினா நான் அட்டென்ட் பண்ண முடியாது, ஐ எம் ஹோம் மேக்கர். இன்னைக்கு நாங்க அந்த பூல் டீடைல்ஸும் எடுத்து குரூப்ல we will be asking. okay, we will give a pool. அதுல கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுங்க சரியா? so that accordingly we are going to make a plan. ஏன்னா கண்டிப்பா லைவ் கிளாஸ் வந்தாதாங்க நல்லா இருக்கும். ஓகே, கிளாஸ் முடிச்சோமா உடனே அடுத்த ஹாஃப் அன் ஹவர் படிச்சீங்களா இமீடியட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். அப்பதான் நம்ம பேக்கடா படிக்க முடியும். சும்மா ரெக்கார்டிங் வாங்கி வாங்கி பார்க்கறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, அண்ட் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் லைவ் கிளாஸ்ல ஸ்விட்ச் ஆன் த கேமராஸ். நம்ம மண்டேக்கு மேல வந்து நம்ம அட்மிஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றோம், ஃப்ரீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ்ல எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காரு. பிஃபோர் 5 AM, after 5 PM காலேஜ், 9 to 4 காலேஜ் வந்து 9 to 4. ஓகே அன்பு, கோ-ஹோஸ்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அன்பு 8 AM, மோஸ்ட்லி 9 AMன்றது 8 AM குள்ளதான் எல்லா கிளாஸஸுமே இருக்கும் அன்பு. ஓகே, ஏன்னா மற்ற ஃபேக்கல்டி, ஏன்னா இப்போ அப்துல் சார்லாம் இஸ் எ ப்ரொஃபஸர், ஸோ அவர் வந்து 9 o'clock எடுக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே மார்னிங் கிளாஸஸ் எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ் தாங்க. ஈவினிங் கிளாஸ் தான் நமக்கு ஸ்கெடியூல்டு கிளாஸஸ். Moving to the next question. இந்த 1 month நீங்க டைட்டா பேக்கடா படிச்சிட்டீங்கன்னா அடுத்து குரூப் 2 இஸ் கம்மிங், தென் குரூப் 4 இஸ் கம்மிங். எல்லா எக்ஸாமுமே இந்த எஃபர்ட்டோட ஃப்ரூட்டை நீங்க அனுபவிப்பீங்க. நல்ல வேலை நாங்க அப்ப படிச்சோம்டா, எப்படி படிச்சோம் தெரியுமா அப்படின்ட்டு நீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் யூ பீப்புள் வில் ஷோர்லி டெல் இட். இப்பவே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்.
Moving on to the next question. இன்னைக்கு நைட் ஒரு அடிஷனல் கிளாஸ் போட்டுக்கலாமா? ஸ்கீம்ஸ் முடிச்சிடலாம். ஓகே, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கிளாஸ் போட்டுலாம். பாலிட்டி இப்போ 11:30க்கு. நைட் ஒரு அடிஷனல் கிளாஸ் ஒன்று முடிச்சிடலாம். இஸ் தட் ஓகே? நெக்ஸ்ட் ஒன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா வந்தீங்களா கிளாஸ்க்குள்ள? ஐ திங்க் ஐ ஹாவ் டு அலவ் வெயிட்டிங் ரூம் போல கே. அண்ட் ப்ளீஸ் மேக் ஷுர் யூ யூஸ் யுவர் ஓன் நேம்ஸ். ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்க என்ன நேம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதான். நேற்று மார்னிங் ஸ்கீம் கிளாஸ் நான் கொடுப்பேன் ஆக்சஸ், டோன்ட் வரி. ஏமா, யார் யாரெல்லாம் லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் சேர்த்து மண்டே மார்னிங் ஆக்சஸ் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். லேட் ஜாயினிஸ் பயப்பட வேண்டாம். இந்த 22A TN2 340, who is that? அது என்னது? அது ஐடி நம்பர் வித்தியாசமா இருக்கு. ஓகே, நேம் சேஞ்ச் பண்ணுங்க. பிஎன் டி ஆப்ஷன் சேமா இருக்கு. ஆமா. ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் சிம்பிளான வார்த்தைகள்ன்றதுனால தான் தமிழாக்கம் போடல. கல்வி, உடல் ஆரோக்கியம், வாழ்வாதாரம், ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஊதியம், ஒரு நாளைக்கு நாம் சம்பாதிக்கும் ஊதியம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இன் தமிழ் வேணும்னு தமிழா. பல்பரிமாண வறுமை குறியீடு. பல்பரிமாண வறுமை குறியீடு. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்.
Next. Which is, okay, sorry, which is the top and bottom district? இப்படி ஒரு கேள்வி நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். நாட் ஷூர். ஒன்னு டாப் இல்ல பாட்டம். Who is that லேட் கமர்? லேட்டா வந்தது டெஸ்ட்டுக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் இப்ப காமிக்க முடியாது. அடுத்த கொஸ்டின் தான். ஆர்டர் த டிஸ்ட்ரிக்ட். சி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து போடுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகிற கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் போட தெரியலன்னா டேரக்டா நியர்பை ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் போங்க. அப்ளிகேஷன்லாம் போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருப்பான், அவன் கிட்ட போங்க. அவன் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருப்பான். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு அவன் சொல்லுவான், அதை எடுத்துட்டு போனீங்கன்னா அவனே டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுருவான். சரியா? சோ அதனால டென்ஷன் ஆகாதீங்க. I could see suddenly students entering inside the class. யார் லேட்டா வந்தீங்க? கொஞ்சம் ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட். ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னா மெசேஜ் பண்ணுங்க. ரேஷ்மா. ஓகே. அடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு ஜீவன் வந்திருக்கீங்களே, ரேஷ்மா 29. ஹேமா. ஓகே. டெஸ்ட் வர டைம் இது. சிவசக்தி. சச்சிகம். 16 questions மூவ் ஆயிடுச்சு. Write your answers in a piece of paper. கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது பாருங்க. See, again I'm repeating, அப்ளிகேஷன் போட டிஃபிகல்ட்டி இருந்தா, ஏன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரி எதை சூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு எல்லாருக்குமே தெரியாது. நியர்பை கம்ப்யூட்டர் சென்டர் போங்க. அவன் அழகா அவனுக்கு தெரியும் எந்த கேட்டகரி கீழே போடணும், எதை போடணும், என்ன ஏதுன்ட்டு அவன் அழகா வேலையை பிடிச்சி கொடுத்து அனுப்பி விட்டுருவான். ஸோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு I give 2 minutes as it is a statement question. Sounding the question முடிக்கலையா? சரி. லேட் கமர்ஸ்க்காக ஒரு 2 minutes விட்டுரும். சரியா? நம்ம டிஸ்கஷன் மேல இருக்கு இதுக்கு. நாளைக்கு டெஸ்டுக்கான சிலபஸும் இப்ப நான் சொல்லிடுவேன். சரியா? ஃப்ரீயா இருக்கலாம்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இன்னைக்கு நீங்க போடுற எஃபர்ட்
It will speak. வற்றாத நதி. அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பெருநியல்னே வந்துருச்சு. வற்றாத நதி, தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத நதி. ஃபர்ஸ்ட் ஒன். மற்றும் 2 minutes. Okay. Next. I think you people received that document on Salim features. அதே மாதிரி நம்ம வந்து டெலகிராமுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு டெலகிராம் குரூப் ஃபார்ம் ஆயிடும். வில் பி மூவிங் டு டெலகிராம். சரியா? வாட்ஸ்அப்லேருந்து வில் மூவ் டு டெலகிராம். கல்வதாயன் மலை பொறுத்து எது சரியானவை? கல்வதாயன் என்ற பெயர் கவலர் என்ற பழங்குடியினரை சார்ந்து இயற்றப்பட்ட பெயர். கல்வதாயன் மலையின் உயரம் 600 1200 உயரம் மீட்டர் உயரமாகும். இதான் அவங்க கொடுத்த தமிழ் ஸ்டேட்மெண்ட். தமிழ் ஸ்டேட்மெண்ட் கூட மறந்துட்டேன். மூவிங் இட். பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? ஓகே, இப்போ ஜீவன் லேட்டா உள்ள வந்திருக்கீங்களே, பேசாம வெயிட்டிங் ரூம் போட்டுடணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் த
போஸ்ட் டு செக் வித் வெயிட்டிங் ரூம். ஏன்னா யார் வேணாலும் உள்ள வந்துட்டு யார் வேணாலும் போயிட்டு இருக்கீங்க. ஹூ இஸ் தட் லேட் கமர்? We skipped from 23 to 25. இல்லையே, 24 ஸ்கிப் ஆயிடுச்சா? இல்லைங்க, 24 தான் காமிச்சினேன். இதான் 24. Who is that late comer? இது 23rd கொஸ்டின். ஹேமஸ்ரீ, உங்களுக்கு அடுத்த ஒரு ஜீவன் வந்திருக்கீங்க. இப்ப யாரோ ஒருத்தர் உள்ள வந்திருக்காங்க. ஐ திங்க் அடுத்த கிளாஸ்ல இருந்து வெயிட்டிங் ரூம் தான். லேட்டா வந்தா வெயிட்டிங் ரூம் ஆக்சஸ் அலோவ் பண்ணாதான் உள்ள ஒரு மாதிரி பண்ணணும். Else I could not identify who is coming and who is going. 22. எக்ஸாம் ஹால்ல போடுற மாதிரி போடுறீங்க பாத்தீங்களா? You know something, TNPSC is going to bring something like computer based exam for group 1 also. Group 1, group 2 க்குலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? திரும்ப திரும்ப போயிட்டு வர முடியுமா? ஏயோட சேர்த்து கொடுத்தானா ஓகே. ஏய் சிரி, go to question number 22னா டக்குன்னு போயிடும். My Siri is getting opened. But, okay. I found this on the web for. Sorry. Go to question number. Okay. But exam அப்படியா? சொல்லுங்க. Fine. The test is locked. Finish. Test முடிச்சாச்சு நம்ம. ஓகே. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு போவோமா? சரி, எல்லாம் ஹானஸ்டா ஜென்யூனா எழுதிங்களா? கடைசி வரைக்கும் அந்த 30வது பர்சன் யார் வந்தீங்கன்னே தெரியல உள்ள. எதுக்கும் சரி, ஜென்யூனா எழுதிருக்கீங்கன்னு நம்புவோம். இப்ப வேகமா அந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாமா? நாளைக்கு டெஸ்டுக்கான சிலபஸையும் சொல்லிடுறேன். இப்ப லேட்டா ஜாயின் ஆனவங்க, தட் இஸ் நேற்று ஈவினிங் ஜாயின் ஆனவங்க எல்லாருக்குமே I'll do one thing. நம்ம டெலிகிராம்ல மூவ் பண்ணோன்னு திரும்ப நான் மெட்டீரியல் ஷேர் பண்றேன். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கோமோ அதை இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணிடுறோம். டெஸ்ட் 1. Which of the following statement is incorrect ன்னு கேட்கப்பட்டிருக்கு இதுல. அப்போ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேம் பிஹாரி நரேன் ரைசாடா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதினவர் கைப்பட, அது கரெக்ட் தான். ஒரிஜினல் டிராஃப்ட் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் ஒன்லி இன் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கு, அது தப்பு. ஏன்னா ஹிந்திலையும் எழுதப்பட்டிருக்கு. On Jan 26, the constitution was adopted by the Constitution Assembly. அதுவும் தப்பு. ஏன்னா ஜனவரி 26 மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள், பிகாஸ் இட் கேம் இன்டு ஃபோர்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே தப்பு. இங்க கேள்வி எத்தனை ஸ்டேட்மெண்ட் தவறானவை? அப்ப எத்தனை ஸ்டேட்மெண்ட் தவறானவை? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தவறானவை. ஆர் யூ கிளியர்? இப்ப இந்த கேள்வியில ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இருந்தா டக்குன்னு கேட்டுருங்க. ஓ, மகேந்திரன் தானா? ஓகே ஓகே.
கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாமா? இதற்கான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு இந்த பிபிடில இருக்கும். சரிங்களா? சோ இந்த பிபிடி நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாமே நீங்க ஒரு ஃபோல்டர் போட்டு இத்தனை டெஸ்ட் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், இத்தனை டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷனோட இருக்குன்னு நீங்க நோட் வச்சுக்கோங்க தனியா. பிகாஸ் ஆஃப் டைம் ஷார்டேஜ் நம்ம இதெல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்றது பதிலா இப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். Which of the following statement are correct? இப்போ இந்த கேள்வியில ஒரு கொஸ்டின் பார்க்கும் போதே அந்த கொஸ்டின்ல கரெக்ட் கேட்டிருக்கானா இன்கரெக்ட் கேட்டிருக்கானா தான் ஃபர்ஸ்ட் படிச்சு பார்க்கணும். சரியா? H.C. Mukherjee and V.T. Krishnamachari were elected as the president of the assembly. அப்ப president of the assembly-ஆ இவங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு கொடுத்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பிரசிடென்டா, வைஸ் பிரசிடென்ட்ல இவங்க ரெண்டு பேரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட். அடுத்தது நெக்ஸ்ட் B.R. Ambedkar is the father. அது கரெக்ட், அவர் தான் தந்தை. The constitution specifies the necessary allocation of power between the various segments of the state. அதுவும் perfectly correct. நம்ம கான்ஸ்டிடியூஷன் யாருக்கு என்ன அதிகாரம் அப்படின்றத பிரிச்சு சொல்லியிருக்குன்னு நான் ஒரு டயக்ராம் போட்டே சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியானவை. சரியா? நெக்ஸ்ட், which of the following is correct? The state which is not secular is a theocratic state. மதச்சார்பின்மை இல்லாத அரசு தியோக்ரட்டிக் ஸ்டேட் என்று அழைக்கப்படும். சரியா? பாகிஸ்தான், வெட்டிக்கன், ஸ்ரீலங்கா இது எல்லாம் மதம், அதாவது மதத்தை சார்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மதத்தை சார்ந்த நாடுகள். இப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்? நமக்கு போத்தா கரெக்டா? சி தான் ஆன்சர். இதுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? போடவே இல்லை மேம், நாங்க விட்டுட்டோம். அப்படியா? சி. ஆக்சுவலி நான் உங்களுக்கு கேட்டு என்ன ஆன்சர் போட்டீங்க? சி. ஆனா இதுக்கு ஏதான் ஆன்சர். ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு செக்யூலர் நாடு. இந்தியா மாதிரி ஸ்ரீலங்கா செக்யூலர் நாடு. சோ எக்ஸாம்ல ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், இதனுடைய கீ ஆக்சுவலி நானே தப்பா வச்சுட்டேன். இதுல ஆப்ஷன் கூட மேட்ச் ஆயிருக்க வாய்ப்பே இல்லை. வேட்டிக்கன் அண்ட் பாகிஸ்தான் வந்து இட்ஸ் அது செக்யூலர் கிடையாது, அது வந்து தியோக்ரட்டிக் ஸ்டேட். ஓகே, which of the following is correct ன்னு கேட்டிருக்கான். தமிழ்நாடு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. Why? அன்னைக்கு சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்ஸாக்ட்லி 20 டிகிரி ஈஸ்ட், இங்க 21 இருக்கு, அதனால இது தப்பு. மற்றபடி இதுல எல்லாம் கரெக்ட். The southernmost point of Tamil Nadu is Cape Comorin. சரியா? The northernmost point is Pulikat. அப்ப இது என்ன கரெக்டா? அது என்ன கரெக்டா? Western point is Kaliman இருக்கு. Which is the Kaliman எந்த பாயிண்ட்? Kaliman is the eastern point. அப்ப வெஸ்டர்ன் பாயிண்ட் எது? நமக்கு வெஸ்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். வெரி குட், ஆனைமலை. ஓகே, அப்போ நமக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட் தப்பு? இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே தப்பு. அப்போ 2 and 3 தான் ஆன்சர். ஆக்சுவலி 4 by mistake போட்டேன். B is the answer. ஓகே, இங்க மாத்திக்கணும். கொஸ்டின் நம்பர் 4 நான் உங்களுக்கு கீ அனுப்பும்போது மாத்திக்கணும். பாருங்க, நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் நான் சொன்னேன் இல்லையா, இப்படி எல்லாம் கேட்பான்ட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பர்ல மாத்தி வச்சிருப்பான். A is the answer. Okay. இதுக்கு which of the following is incorrect? டூ ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் தப்புன்றீங்க. The coastline of Tamil Nadu is the second largest. தப்பு, ஏன்னா இது third largest.
இது கரெக்டான்னு கேட்டா இது கரெக்ட். the length of Tamil Nadu is, நான் அன்னைக்கே சொன்ன ஞாபகம் இருக்கா? சாரி, இது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா தப்பா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா தப்பா? ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட் தான். அப்போ one statement only. புரிஞ்சுதா? one statement only. Next, which of the following is correct? First statement correctா? 28 December 2020 தான் மயிலாடுதுறை தனி டிஸ்ட்ரிக்டா ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இது நாகைப்பட்டினம்ல இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட மாவட்டம். இது ஆக்சுவலா உங்க கிளாஸ்ல சொல்ல, அதனால்தான் டெஸ்ட்ல சேர்த்திருக்கேன். சரியா? இது நம்ம 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா மெட்ராஸ், அதாவது தமிழ்நாடு ஃபார்ம் ஆகும்போது, என்னப்பா மெட்ராஸ் ஃபார்ம் ஆகும்போது எத்தனை மாவட்டங்களோட ஃபார்ம் ஆச்சுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, how many districts? இதுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்துச்சு. இது தப்பு, இது கரெக்ட். இது அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 2 ஸ்டேட்மெண்டா? ஏவா பியா சியா? சி கிடையாதுன்னு முடிவாயிடுச்சு. பியா? இல்லைங்க, புக் டேட்டா அப்படிதாங்க கொடுத்தது. ஏ இதுவுமே தப்பு தான். ஏன்னா 38வது மாவட்டம். ஓகே, ஃபைன். Next, which of the following places has got upgraded to municipal corporation? இதுக்கு ஆன்சர் எக்ஸாக்ட்லி. சிலர் இதுக்கு டி போட்டிருப்பீங்க. டி போட்டிருந்தீங்கன்னா மாட்டிருப்பீங்க. பெரம்பலூர் is going to become corporation in 2025 only, not in 2024. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நெக்ஸ்ட், கரண்ட்லி 2024ல எது எது முனிசிபாலிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கின இடங்கள்? வெரி குட். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு. சரியா? Under the multidimensional poverty index, which of the following are the criteria? Health, education, living standard. 1, 2, and 3. Which district of Tamil Nadu tops under multidimensional poverty index? Which one? Kanchipuram. Under the child development index, which district tops in Tamil Nadu? Kanyakumari. Which of the following districts are equal in both GII and HDI? Ariyalur, Virudhunagar, and Pudukottai. Under the gender inequality index, which of the top and bottom district? Top is Nilgiri, bottom is Ariyalur. சரியா? Order the district based on HDI rank. First one is Kanyakumari. அதை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. அதை வச்சு பார்க்கும்போது டி ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிருப்பீங்க. அப்போ which is answer? 5, 3, 1, 2, 4. தேனி தான் லாஸ்ட். Okay, A is the answer. Based on the per capita income, which district tops in Tamil Nadu? ஒரு தனிநபர் வருமானத்துல எது டாப்? எக்ஸாக்ட்லி. அதுலயும் கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருப்பூர், விருதுநகர், திருவள்ளூர்.
Okay. Which district tops the life expectancy at birth? இதுக்கு நான் உங்களுக்கு அன்னைக்கே குழு கொடுத்தேன். சென்னை. ஏன்னா ஹெல்த் கேபிட்டல். இதை நம்ம ஹெல்த் கேபிட்டல்னு சொல்லுவோம். Which of the following is correct? The only perennial river is தாமிரை பரணி. தாமிரை பரணிக்கு தாமிரைனா காப்பர், வதுனினா ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர்ஸ்னு அர்த்தம். இது ரெட் கலர்ல இருக்கிறதுக்கான காரணமே அயன் கண்டென்ட். பிகாஸ் இதுல ரெட் சாயில் இருக்கும். அதனால இதுக்கான ஆன்சர் ஏ. இதுக்கு மூணுமே கரெக்ட் தான். ரெட் சாயில் இஸ் ரிச் இன் அயன் கண்டென்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதா ஆன்சர். ஓகே. Which of the following district has not been bifurcated so far? சென்னை, அடுத்து என்ன, நீலகிரிஸ் அண்ட் கன்னியாகுமரி. இது மூணு தான் விட்டு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட். Which of the following is the highest peak in Nilgiris? Dotabeta. Dotabeta is first, second is Mukurthi. Okay. So இங்க இருக்கு பாருங்க. இந்த டொட்டபெட்டாவோட மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 26, 37. Which of the following is correct? Surili and Kumbangarai waterfalls are found on Vadishanadu Hill. Correct அது? Ma'am, 3 question explanation. 3 question explanation. எந்த கொஸ்டின்ங்க? தேர்ட் ஒன்னா? தேர்ட் ஒன் கொஸ்டினா? எங்க 21 கொஸ்டின் இருக்கும், தேர்ட் கொஸ்டின் கேக்குறீங்க? இருங்க ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுவோம். சரியா? சரி. இப்போ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? சுதிலி அண்ட் கும்பங்கரை வாட்டர் ஃபால்ஸ் வருஷநாடு ஹில்ல கிடையாது. அப்ப எங்க இருக்கு? விச் ஹில்? அங்கதான் இருக்கு போல. The answer is A. ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்ட் ஸ்குவிரில் இதுதான் பொதிகை ஹில்ல இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி கள்ளக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் ஆண்டிப்பட்டி ஹில் இருக்கு. இதுவும் தப்பு. So one statement only. சரியா? Next. Which of the following is correctly matched? இதுல எந்தெந்த மலைகள் சரியாக மேட்ச் பண்ணிருக்கோம்? தென்காசி பொதிகை ஹில், வேலூர் ரத்னகிரி, சேலம் சிவராயன் ஹில். ஆனைமலை கும்பங்கரை இல்லையா மேம்? வருஷநாடு ஹில்னு இருக்குங்க இங்க. கரெக்ட் அது. நெக்ஸ்ட். திண்டுக்கல் கொல்லி ஹில்னு இருக்கு. இதுதான் தப்பு. ஏன்னா கொல்லி ஹில் நாமக்கல். சரியா? அப்ப திண்டுக்கல் என்ன மேம் இருக்கு? பழனி மலை. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மலை இஸ் பழனி மலை. கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டமா? ஓகே. நெக்ஸ்ட். Which of the following is correct about கல்வராயன் ஹில்? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், ரெண்டாவதும் கரெக்ட் தான். கல்வராயன் மலைக்கு கவலர் அப்படின்ற ட்ரைப்னாலதான் அதுக்கு அந்த நேம். அண்ட் அதனுடைய ஹைட் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். 600 to 1200 ஹைட்ல இருக்கும். ஓகே. ஸோ போத் 1 and 2 are correct statement. Next one. Under which 5-year plan industries and public sector were given importance? Second 5-year plan தான் இண்டஸ்ட்ரிக்கும் பப்ளிக் செக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. Though Industrial Policy Resolution of 1956 emphasized the development of public sector to meet the Nehruji's National Industrial Policy.
இது செகண்ட் 5 இயர் பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க. சரியா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த கேள்வி, who is called the father of public sector enterprises அப்படின்னா பல பேர் அமர்த்தியா சென்னை போட்டு வைப்பீங்க, இல்ல மகள் நோபஸ் போட்டு வைப்பீங்க. கிருஷ்ணமூர்த்தி, இது நம்ம புக்லயே இருக்கு. நேருஜியோட எண்ணம் விஷனை முன்னோக்கி கொண்டு போனவர் கிருஷ்ணமூர்த்தி தான். அதனாலதான் அவர் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிஷியன் மகள் நோபிஸ், இவர் தான் இந்த சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி கொடுத்திருப்பார். ஓகே, அதனாலதான் அந்த 5 இயர் பிளான மகள் நோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அப்போ மகள் நோ செகண்ட் 5 இயர் பிளான மகள் நோபஸ் மாடல்னு சொல்றதுக்கான காரணமே நேருஜியோட விஷனை மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் மகள் நோபஸ் 2 பேரும் சேர்ந்து முன்னோக்கி கொண்டு போயிருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 டாபிக் மறந்து போகாது. நேருஜி என்ன நினைக்கிறாரு? நெஹ்ருஜி இஸ் ஃபீலிங் பப்ளிக் செக்டர் முக்கியம், இண்டஸ்ட்ரியும் முக்கியம். இதான் இதோட விஷன். அப்ப இந்த விஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போனது பப்ளிக் செக்டருக்கு கிருஷ்ணமூர்த்தி. சரியா? அப்ப இந்த 2 விஷனுக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு கொடுக்கறது மகள் நோபஸ். புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் 3rd கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா? இப்ப எல்லாம் டோட்டல் பண்ணுங்க, யார் யாருக்கு எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா வந்ததுன்ட்டு. பாகிஸ்தான் அண்ட் வேட்டிகன் சிட்டி இது 2மே தியோக்ராட்டிக் ஸ்டேட்டுங்க. மதத்தை அடிப்படையாக வச்சு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸ்ரீலங்கா செக்யூலர் ஸ்டேட். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்குன்னு எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜனும் கிடையாது. இந்தியா மாதிரி ஸ்ரீலங்கா. ஓகே, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் கிடையாது. அதே மாதிரி. ஓகே, என்ன லைனா இப்ப கேக்குறீங்க? 21, 22 to 21. சுருளி அண்ட் கும்பங்கரை வாட்டர் ஃபால்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் வருஷநாடி ஹில். அது கரெக்ட் தான். ஸ்ரீவெல்லிபுத்தூர் கிரிசல் ஸ்குவிலும் வருஷநாடி ஹில் தான். ஓகே, கள்ளக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் தானே, கொஞ்சம் செக் பண்ணுவோம். பொதிகை ஹில், சாரி, பொதிகை ஹில். This is located in பொதிகை ஹில். அதனால இது புரிஞ்சுதா? கிளியர்? அதனால இந்த ஒண்ணே ஒண்ணுதான் சரியானது. 22. இது வந்து கொல்லி ஹில் வந்து நாமக்கல், கொல்லிமலை. பால் பாதையோட கண்டுபிடித்தீங்களா? சரி, இப்போ எனக்கு இருக்கிறதுலே யார் அதிகம் பார்ப்போம். ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே ஐ வில் பி மேக்கிங் a note of all the students name. ஓகே, all the students இல்ல, அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட் நேமாவது நோட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்களும் அந்த நேம் லிஸ்ட்ல வரணும்னு, அப்பதான் அந்த ஏர்ஜ் கிரியேட் ஆகும். 25 out of 25. Anyone? ஹேண்ட் அவுட் ஹெச்டிஏக்கு இன்னும் ஹேண்ட் அவுட் நான் கொடுக்கல. இது வரைக்கும் நான் கொடுத்த நோட்ஸை படிச்சுக்கோங்க வெரோனிகா. சரியா? ஃபைன். இப்போ ஒன் ஆஃப்டர் த அதர் யூ கேன் டெல் யுவர் மார்க்ஸ். ஓகே, வி வில் மேக் அ நோட். அதுக்கப்புறமா நாங்க இதுல ஃபில் பண்ணிடுவோம். ரிட்டன் கண்டென்ட்டோட இருக்க பிடிஎஃப் வேணுமா, பிபிடி வேணுமா உங்களுக்கு? அது கிடைக்காது. இதை இப்படியே சேவ் பண்ணா நல்லா இருக்காதுங்க. ரெஃபரன்ஸ் புக் தான் நான் சொல்லிட்டேனே விதோனி.
போன டெஸ்ட்லயே நான் சொன்னேன் எந்தெந்த புக் ரெஃபர் பண்ணணும்னு. அடுத்த டெஸ்ட் கேக்குறீங்களா இல்ல இந்த டெஸ்ட் கேக்குறீங்களா? We will do one thing. We will share you form. அதுல இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டோட மார்க்கை நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஓகே, இருக்கிறதுலே சண்முக பிரியா 22, அதை விட அதிகமா யாராவது வாங்கியிருக்கீங்களா? இந்துமதி வெரி குட். ஓ கார் 22, 21, 22 வெரி குட், சூப்பர். ஐ திங்க் நீங்க இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரோனிகா வெரி நைஸ், 23 சூப்பர். 2 கொஸ்டின் மட்டும் எங்க விட்டீங்க அப்போ. நைஸ், சூப்பர். அப்போ நீங்க ஒரு விஷயம் பாருங்க, கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். சரி, இப்ப நாளைக்கு டெஸ்டுக்கான சிலபஸ் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு டெஸ்ட் 2. இந்த டெஸ்ட்ல நமக்கு இதே 10th ஜியோகிராஃபி சேம் சாப்டர். ஏன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகே, அண்ட் தென் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெசன் 1. ஏன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லெசன் 1 ஃபுல்லா முடிச்சிட்டோம். அண்ட் லெசன் 5ல யூனிட்டரி ஃபீச்சர் அண்ட் ஃபெடரல் ஃபீச்சர். அண்ட் என்னுடைய ஹேண்ட் அவுட் நான் பின்னாலே ஹேண்ட் அவுட்ஸ், அந்த 2 ஹேண்ட் அவுட்ஸ். ஓகே, ஹெச்டிஐயும் சேர்த்துக்கலாமா இன்னொரு வாட்டி? ஸோ தட் ஃப்ரீக்வெண்டா நீங்க ஹெச்டிஐ பார்க்க you will become okay with HDI. Again HDI. இதான் நாளைக்கு டெஸ்ட் சிலபஸ். ஓகே, ஸோ 2 minutes வெயிட் பண்ணுங்க. இப்பவே we will send a form. அந்த ஃபார்ம்ல உங்களோட மார்க்ஸை அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாமே கொஞ்சம் ஃபார்மலைஸ் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கே தெரியும், ஏன்னா இட்ஸ் a sudden மூவ் ஆஃப். நீங்க அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணணும்ட்டு உங்களோட இப்ப இருக்கக்கூடிய சினாரியை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஐ வாண்ட் யூ பீப்புள் டு பிகம் தி பெஸ்ட். என்கிட்ட எத்தனை பேர் இந்த வாட்டி ஜாயின் பண்ணி படிக்கிறீங்களோ அதுல 95% ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கிளியர் த ப்ரிலிம்ஸ் திஸ் இயர். சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 1 monthல கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு நான் சொல்லும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருந்திருக்கலாம், என்ன மேம் சொல்றாங்க முடியுமா அப்படின்ட்டு. ஆனா இப்ப நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதை சொல்லுங்களேன், நம்ம எல்லா சாப்டர் ஆஃப் சமச்சீரும் படிக்க போறது கிடையாது. எது எது முக்கியமோ அது எல்லாத்தையும் திரும்ப 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 ஐ மேக் யூ டு ரிவைஸ். அண்ட் ஹிஸ்டரி நீங்க பார்த்துருப்பீங்க, அப்துல் சர் would make you revise multiple times and revision class will be there and PYQs நம்ம டெஸ்ட் போட போறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செய்ய செய்ய யூ வில் பிகம் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அஸ். அண்ட் ஃபைனலா நீங்க போகும்போது ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு ஃப்ரேம்டா போவீங்க, அதனால பயப்பட வேண்டாம். ஓகே, ஆனா ப்ரொவைடட் மேக்சிமம் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ் நீங்க ஸ்கிப் பண்றது ஓகே. குரூப்ல இப்ப போட்டுருக்கோம் பாருங்க, அந்த லிங்க் ஓபன் பண்ணி உங்க மார்க்ஸை அப்டேட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் லிங்க் தெரியுதா? கூகுள் ஃபார்மோட லிங்க் அதுல கொஞ்சம் அப்டேட் பண்ணிருங்க. ஓகே,
அட்லீஸ்ட் தெரியுதா இல்லையா அதாவது சொல்லுங்க. இப்ப நமக்கு அடுத்து 11:30க்கு கிளாஸ் இருக்கு மேம். லாஸ்ட் புக் 120 கொஸ்டின் கரெக்ட். That's the thing, Shanmugapriya. வரணும் நம்ம. ஓகே, many people would have asked you, அதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்படின்ட்டு. பட் முடியுன்ற நம்பிக்கையோட we started. முடியுன்ற நம்பிக்கையோட தான் நானும் வந்து இது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு இருக்கேன். அதனால I will tell, I will show. ஓகே, ஃபைன், டன். ஆஃப்டர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நானும் ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். தென் 11:30க்கு we have to do Priya. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் ஸ்கீம்ஸ் ஒரு 1 hour ஸ்கீமும் முடிச்சிடலாம். ஸ்கீம் முடிச்சுட்டு ஹேண்ட் அவுட் அனுப்பிடுறேன். ஸ்கீமும் படிச்சிருங்க நைட்டு. ஒரு 10 ஸ்கீம் டெய்லி ஒரு 10 ஸ்கீமா படிச்சுட்டு போயிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? தேங்க்யூ.